அதுல நான் ஒரு இடத்துல அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்துல சின்ன மருது சொல்றாரு, கோபம் கொப்புளிக்கிறது அவருக்கு, ஆவேசத்துல சொல்றாரு, இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை, இந்த வெள்ளக்காரன, இந்த ஜம்புதீவு, இந்த தேசத்தினுடைய மண்ணில் இருந்து அவனை தூக்கி எறியணும். ஒருத்தன் கூட மிச்ச சொச்சம் இல்லாமல் இந்த மண்ணை விட்டு அவர்களை அடித்து விரட்டணும். யார் யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி. அதுல சொல்றாங்க, அந்தனனோ சத்திரியனோ வைசியனோ வரிசையா சொல்லிட்டே வராரு. எந்த ஜாதியாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். பெரிய மீசை வைத்துக் கொண்டு, சின்ன மருது சொல்றாரு, பெரிய மீசை வைத்துக் கொண்டு இந்த வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா அடிப்பது அந்த மீசை என் மறைவிட மயிருக்கு சமம் எழுதுறாரு சின்ன மருது. இதை விட கேவலமா ஒருத்தர் திட்ட முடியாது. ஜம்புத்தீவு பிரகடனத்தில் இந்த வார்த்தை இருக்கு. இப்படி ஒரு பிரகடனத்தை, ஒட்டுமொத்த தேசத்திற்கான சுதந்திர பிரகடனத்தை திருச்சி மலைக்கோட்டையில் இருந்து மருதுபாண்டியர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. சின்ன மருது அதை டிராப்ட் பண்ணி வெளியிட்டு இருக்கிறாரு. சின்ன மருது வெளியிடும் போது கூட ஊமத்தர கூட இருந்தாரு. இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். அப்ப கோவிலை காப்பாற்ற வேண்டும் என்பது, தேசத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பது. கடைசியா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. கட்டபொம்மனை தூக்குல போட்டாங்க 1799 1799. கட்டபொம்மன் சாகும் போது அவனுக்கு 39 வயசு தான், 40 வயசு கூட ஆகல, 39. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு மருதுபாண்டியர்களை தூக்கிலிடுறாங்க 1801 1701. இந்த ஊமத்துறை போய் சிவகங்கையில மருதுபாண்டியர்கிட்ட அடைக்கலம் புகுந்து, உங்கள் போர் படைகளுடைய ஆதரவு வேண்டும், மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சியை மீட்க வேண்டும் என்று ஒரு பெரிய யுத்தத்திற்கு தயாரிக்கிறான் ஊமத்துறை. அதுக்கு மருதுபாண்டியர்கிட்ட போய் உதவி கேட்கிறான். அவங்களும் தயாரா இருக்காங்க. வெள்ளக்காரனுக்கு என்ன கோபம், நீ எங்கள் எதிரி கட்டபொம்மன், அவன் தம்பி ஊமத்துறை எங்களுக்கு எதிராக படை திரட்டுறான், நீ எப்படி அவனுக்கு அடைக்கலம் தரலாம்? அதனால ஊமத்துறைய உடனே ப்ரொடியூஸ் பண்ணி எங்க முன்னால நீ நிறுத்தணும், நாங்க அவனை தூக்குல போடுவோம், உன்னைய விட்டுருவோம். எங்கள் நண்பன் எங்களிடம் உதவி கேட்டு அடைக்கலம் கேட்டு வந்தவனை நாங்கள் உயிரை கொடுத்தாவது பாதுகாப்போமே தவிர அவனை காட்டி கொடுப்பது அல்ல எங்கள் ரத்தம்னு சொன்னான். அது தெரிஞ்சுங்க. மருதுபாண்டியர் அகமுடையார், ஊமத்துறை நாய்க்கர், வேலுநாச்சியார் மறவர், அவருக்கு உதவி செய்த விருப்பாட்சி மன்னர் கோபால் நாயக்கர் நாயக்கர், திருமல நாயக்கர் நாயக்கர், அவர் ஆட்சி காலம் முழுக்க அவர் உதவி செய்த சேதுராம தேவர், ராமநாதபுரத்தில் இருந்தவர் தேவர். யாரு பார்த்தா ஜாதி? இதைத்தான் நாங்கள் தேசியம் என்று சொல்கிறோம். நீங்கள் ஜாதி ரீதியாக அதை பிரிவினை பார்த்து பார்க்கிறோம். சின்ன மருதுவோட பையன் பேரு துரைசாமி. அவங்க வம்சத்தையே தூக்குல போட்டு 500 பேரை போட்ட போது இந்த துரைசாமிக்கு வயசு 15 தான். அதனால ஆங்கிலேய சட்டப்படி 15 வயசு பையனை தூக்குல போட முடியாது. அதனால அந்த வம்சத்துல ஒரே ஒருத்தன் உயிரோட பிழைச்சு போகட்டும், ஆனால் அவன் இந்தியாவில் இருக்கக்கூடாது, பினாங்குக்கு அனுப்பிச்சிடணும். மலேசியால என்ன பினாங்குக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி அனுப்பிச்சாங்க? அவர் காலில் ஒரு பெரிய இரும்பு குண்டை சங்கிலியில கட்டி, அவரோட சேர்ந்து உசைன் ஒரு முஸ்லீம், அவருக்கும் சேர்த்து இரும்பு சங்கிலி கட்டி இங்க இருந்து பினாங்குக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மை மிலிட்டரி மெமோரியல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அந்த புஸ்தகம் எழுதுகிறார். அந்த ஆங்கில தளபதி, பிரிட்டிஷ்காரன் ராணுவ தளபதி, அவன் இதெல்லாம் எழுதியிருக்கிறான். துரைசாமியை பத்தி எல்லாம் விரிவா எழுதியிருக்கான். பல வருஷம் கழிச்சு நான் போய் துரைசாமி அங்கே பினாங்குல போய் பார்த்தேன். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது, என் இதயமே உறைந்தது மாதிரி இருந்தது. எப்படிப்பட்ட கொடுமையை நாம் இவர்களுக்கெல்லாம் செய்திருக்கிறோம் என்று வருந்தினேன். ஆனாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறான். அங்கேயே செத்து போன அந்த துரைசாமி பினாங்கிலே, சின்ன மருதுவோடைய மகன்.